இந்தியாவுல டிராஃபிக் ரூல்ஸே மீறக்கூடிய மக்கள் நெறைய பேர் இருக்காங்க. சிக்னல் யாரும் நிக்கிறதில்ல. இதனால டிராஃபிக் ரூல்ஸ் மீறதுனால அதிகப்படியான லஞ்சங்கள் போய் அது அதிகாரிகள், போலீஸ்க்கு எல்லாருக்கும் போதாம். அதனால எல்லா இடங்கள்லயும் வெளிநாட்ல கேமரா வைக்கிற மாரி ஒரு செக்கிங் பாயிண்டாண்ட ஒரு கேமரா வச்சிடணும். எந்த ஒரு ஃபைனா இருந்தாலும் டைரக்ட்டா கவர்மெண்ட்டுக்கு போணும். அப்பயே பணம் கட்டிடணும். இல்ல அதுக்கப்புறம் கட்டலாம். ஆனா லஞ்சங்கள் வந்து நெறைய வெளியில நடமாடுதான். அதனால ஜனங்க வந்து என்ன பண்றாங்க, "முடிச்சா பார்த்துக்கலாங்க" அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா இருக்காங்களாம். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து மது போதையை நிப்பாட்டிட்டு, ஒயின் ஷாப்லாம் மூடிட்டு, இந்த டிராஃபிக் ரூல்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாதவங்களையே கரெக்ட்டா புடிச்சாங்கன்னா, அரசாங்கத்துக்கு கோடி கோடியா வருமானம் வருதுன்றாங்க. இந்த ஏஐ கேமரா போட்டதற்கு பிறகு முக்கியமான சாலைகள்ல 2,00,00,000, 3,00,00,000 வசூல் வருதாம். அரசாங்கத்துக்கு டைரக்ட்டா போய் தான் இன்னும் நல்லது.